ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா ஃபோன் பண்ணியிருந்தா, அப்பா நீங்களே வாங்க என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா பார்க் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கிறா. அதனால் என்னையவே ஊருக்கு வர சொல்லியிருக்கிறா. இப்போ நான் கிளம்பிட்டுங்க. நேற்று வீடியோ பாப்பா இல்லாதனால ஃபீல் பண்ணி போட்டேன். அது எத்தனை பேர் தவறாக புரிஞ்சிட்டீங்க. ஏன்னா குழந்தை கூடவே இருக்கிறாங்க. ஒரு வாரம் ஊருக்கு போனால் யாருக்குமே கஷ்டம் இருக்காது சொல்லுங்கள். குழந்தை கூடவே இருக்கிறவங்க ஊருக்கு போனால் 2 நாள் போனாவே குழந்தைய பார்க்காத பேசாது இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டான்னு போடுறீங்க. உங்களுக்கு குழந்தையுடைய பாசம் தெரிஞ்சு நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுவீங்களா? உண்மையாகவே நேற்று வீட்டுக்கு வந்து ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டாங்க. பாப்பா இல்லைனால எனக்கு அவ்வளோ வேதனையாகி போச்சு. அது என்னமோ ஒரு எனக்குள்ள ஒரு தெரியல, என்னமோ ஒரு பறி கொடுத்த மாதிரி ரொம்பவுமே கஷ்டமாக போச்சுங்க. அதனால தான் ஃபீல் பண்ணி சும்மா வீடியோ எடுத்தேன். அது போடணும் கூட எனக்கு தெரியாது. சரி எடுத்தேன், சரி போட்டு பார்க்கலான்னு போட்டேன், அவ்வளோதான். அதில் ஒன்றும் இல்லைனாலும் அது நான் என்ன பண்ண முடியுங்க. எனக்கு தெரியல. குழந்தைங்க இல்லைன்னா நீங்களாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க, நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு தான் நினச்சிட்டேன் நான் நீங்கள் அப்படி சொன்னனால. இப்போ என்னுடைய கமெண்ட் வந்து இளவரசை பற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க. இளவரசோட சேர்ந்து குடிக்கிறீங்க, இளவரசு கூட பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க. அவரை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும்? சும்மா வந்து பேசாதீங்க தயவு செஞ்சு. இளவரசு குடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுங்க. அவர் செய்கிறத எத்தனையோ நல்லது உங்களுக்கு எப்படி தெரியுங்க? அவர் குடி வந்து பழகிட்டார், அவ்வளோதான். சரியா? அதுக்கு வேண்டி நாங்களும் சேர்ந்து அவர் கூட குடிப்புன்னு நீங்கள் இது நினைக்காதீங்க, சரிங்களா? நானும் குடிப்பேங்க. எனக்கு நல்லா வசதியாக நல்லா செல்வாக்கா படம் வந்து நானும் ஜாலியாக குடிச்சிட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ஆட்டம் போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து ஏழ்மையில் வளர்ந்தனால எனக்கு அதனுடைய ஆசையே இல்லைங்க. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னைய பெற்று வளர்த்தி படிக்க வச்சாங்க. அதை நான் பார்த்து வளர்ந்தனால எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை. என்னுடைய குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கணும். நீங்கள் வேணால் வீட்டில் வந்து பார்த்தாலும் சரி, எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும், மளிகை பொருள்லேருந்து என்ன பொருள் இல்லை எல்லாமே அதிகமாக தான் வாங்கி வைப்பேன். எந்த சூழ்நிலையிலும் சாப்பாட்டுக்கு மட்டும் குறை இருக்கக்கூடாதுன்னு அதிகமாக தான் வாங்கி வைப்பேன். வழியாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் குடிச்சு போட்டு இதெல்லாம் எனக்கு அந்த ஆசையே கிடையாது. நான் இருக்கிறதே பார்த்திங்கன்னா என் குடும்பத்துக்கோசரம் தான் இருக்கிறேன். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இளவரசை பற்றி நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் என்னுடைய சேனலில் வந்து என்ன கமெண்ட் பண்ணாதீங்க. இளவரசு மாதிரி ஒரு தங்கமான பையனை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இந்த நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்ச காலம் இது. அதில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு கடவுளையே நம்ம சிலுவையில் அறையும்போது இளவரசு மட்டும் ஏமாத்துறோம் சொல்லுங்கள். அவர் வந்து அந்த தண்ணி பழகிட்டார். அது ஒன்று தான் அவர்கிட்ட குறையோ வழியா அந்த உதவி செய்கிறது அதெல்லாம் அவர் நல்லாவே செஞ்சிட்ருக்கிறாரு. இனிமேலும் எல்லாத்துக்கும் செய்வார். தான் கஷ்டத்தை வந்து அடுத்தவங்க கஷ்டத்தை தான் கஷ்டம்னு நினச்சிட்டும் கூட செய்கிறாரு. நான் கூடயே இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் தெரியுங்க. நீங்கள் யாருமே அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க. அவர் வேறு ஏதாவது ஒரு குறை இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் அவரோட சேர்ந்து பழகி இப்படி பண்ணிக்கிட்டாரு, இப்படி பண்ணுறாருன்னு சொல்லுங்கள். நான் பண்ணிக்கிறேன். எப்பவுமே கண்ணார பார்க்கறதும் போய் காதார கேட்கறதும் போய் தீர விசாரிக்கணும். இதெல்லாம் தெரியாத என்னென்னமோ தேவையில்லாமலாம் பேசி அவர் மனசை காயப்படுத்தி இது அவர் மறந்தாங்க கூட நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அது என்னுடைய சேனலில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. தயவு செஞ்சு யாரும் எதை சொல்லாதீங்க. எங்கள் குடும்பத்தை எங்களுக்கு பார்த்துக்க தெரியுங்க. நீங்கள் நல்லபடியாக குடிக்காத நல்லா இருந்தீங்கன்னா எங்களுக்கு அதுவே போதுங்க. நான் கண்டிப்பாக குடிக்க மாட்டேங்க. ஏன்னா என் குழந்தைகளை பார்த்து எனக்கு குடிக்கிற எண்ணமே தோன்றதில்லை இது வரைக்கும். இனிமேலும் தோணாது. என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். நான் தொழில் நல்லா செய்யணும். இப்போ பாருங்க காலையிலேருந்து எல்லாமே கேனு யாருக்கு வேணுமோ நான் ஊருக்கு போகிறேன்ட்டு கேனு எல்லாமே போட்டு வந்துட்டேன். நீ வந்து பாப்பா வர சொன்னால் ஊருக்கு நேரமாக போகிறேன். ஏன்னா அங்கே போனோம்னா நான் எப்போவுமே நான் ஊருக்கு போனால் பாப்பாவுக்கு பார்க் கூட்டிகிட்டு போவேன். அதனால் நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை வந்து நான் மகிழுவேன்.
அதுதான் எனக்கு பிடிச்சிருக்க வழியா. இந்த குடிச்சிட்டு குடும்பத்தை கெடுத்துட்டு ஏங்க குடிக்கிறனால ஏதாவது நன்மை இருக்கா சொல்லுங்கள்? இது குடித்தா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு யாராச்சும் சொல்கிறாங்களா? அதுலேயே போட்டிருக்குங்க மது நாட்டுக்கு வீட்டுக்குன்னு கெடு. அப்புறம் எப்படிங்க நான் குடிப்பேன் சொல்லுங்கள்? நீங்களும் சொல்லுங்கள். அப்படிலாம் குடிக்கிற இதாக இருந்தால் நான் சொல்லிடுவேன் நானும் குடிக்கிறேன்னு. எனக்கு அந்த ஆசையே இல்லை. அவரோட சேர்ந்து நாங்களும் குடிக்கிறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவரே மறந்துட்டார், இப்போ குடிக்கிறது இல்லை. நீங்கள் மறுபடியும் வந்து எதுவும் சொல்லாத இருந்தீங்கன்னாவே அதே ரொம்ப நன்மை. பார்க்கலாங்க.